ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பர்வீஸ் ஃபஸ்ட்டு டே பால்வாடிக்கு போகிறான். அதாவது அரை கிளாஸ்க்கு போகிறான். இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவனுக்கு 2.5 வயசு. அதனால் பால்வாடியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் கொண்டு போய் நாங்கள் விட போகிறோம். சார் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவன் முழிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் அவனை எழுப்பி அவனை கிளப்பி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம். ஃபஸ்ட் நாள் என்ன பண்ண போகிறான், எப்படி இருக்க போகிறான்னு தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பர்வீஸ் சார், பர்வீஸ் எந்திரிங்க, ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. பர்வீஸ், கிசி பாப்பா வந்திருக்கா. அங்க பாரு, வெளியே நிக்கா. கார் வந்திருக்கு, பெரியம்மா காரு. அம்மா போய் பார்த்துட்டு வாரேன். அம்மா பார்த்துட்டு வரேன், பாய். கரண்ட் போயிருச்சா? என்னம்மா? அப்படியே எந்திரி, வெளியே வா. வெளியே வந்தது காத்து வரும். நீங்க சொன்னது கரெக்டா இருக்குமா? ஃபேன் ஆஃப் பண்ணணும், முடிச்சிட்டான். அக்கா ஸ்கூலுக்கு போறாங்களா மக்களே? பேக் மாட்டிட்டு பர்வீஸ்க்கு அம்மா பேக் வாங்கி வச்சிருக்கேன். வாங்க பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போமா. நம்ம கண்ணே முழிக்க முடியலையே. டெய்லியும் காலைல எழுப்புறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும் போல. பர்வீஸ் எந்திரி. கரண்ட் போயிடுச்சாமா? கொட்டாயா வருது. சரி பாய். விளக்கு விளக்கு, நல்ல விளக்கு, அப்பதான் அழுக்கு போகும் பல்லுல. அப்படிதான். துப்பே. வெரி குட். இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு என்னை பாடா படுத்திட்டான். அந்த ட்ரெஸ் தான் வேணுமா, அங்கே ரெட் கலரில் இருக்கலாம், அந்த ட்ரெஸ் தான் வேணும். அவனுக்கு பத்தே பத்தாது, அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அடம்பிடிக்கிறான். ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு போட வச்சாச்சு. ஜெட்டியை போடு அப்படின்னா போட மாட்டான். வேற ஜெட்டி, ஃபேண்ட் ஜெட்டி தான் வேணுமா அப்படி சொல்லிட்டு உக்காந்துருக்கான் ஜெட்டி போடாம. சாம்பார் ஊத்துவோமா? நீதானே இப்ப சாம்பார் கேட்ட. பர்வீஸ் இங்க பாரு, ஸ்கூலுக்கு போனோடனே சமத்து பிள்ளையா இருக்கணும். என்ன டீச்சர் சொல்றத கேட்கணும், ஓகேவா? வெரி குட். ஓகேயா? ஸ்கூலுக்கு போனோடனே கரண்ட் வந்துருச்சா? சீக்கிரம் சாப்பிடு. பர்வீஸ் ஸ்கூலுக்கு போனோம்னா அழக்கூடாது, சரியா? சிரிச்சுக்கிட்டே அங்க அக்கா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, எல்லாருக்கூடயும் விளையாடணும், சரியா? ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. ஒரு வழியா போராடி பர்வீஸ தோசை சாப்பிட வச்சாச்சு. ஆமா, இனி ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான். பர்வீஸ் டீச்சரை பார்த்தோன்னே என்ன சொல்லுவேன்? ஏபிசிடி படிக்கணும், அ படிக்கணும், அப்புறம் என்ன படிக்கணும்? 1 2 3 படிக்கணும். ஸ்கூல்ல டீச்சர் பர்வீஸ்க்கு இவ்வளவு வாய் பேசுறான். ஸ்கூல்ல எப்படி இருக்கான்னு பாப்போம்.
வீட்ல நல்லா வாய் பேசுற பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் வாய் பேசாது. ஒரு சில பிள்ளைங்க வீட்லயும் வாய் பேசும், ஸ்கூல்ல வாய் பேசும். பர்வீஸ் கிட்ட எப்படி வரான்னு பாப்போம். ஆமா, டீச்சர் பர்வீஸா வெரி குட்னு சொல்லணும். சரியா? சமத்து பிள்ளையா இருக்கணும். சரியா? ஆமா. ஜெட்டி போட மாட்டேன்னா ஒரு வழியா போட்டாச்சு. பர்வீஸ் ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சா? ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸும் தண்ணி பாட்டிலும் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ வந்து ஸ்நாக்ஸ்க்கு நான் பிஸ்கட்டும் தண்ணி பாட்டிலும் வச்சுருக்கேன். இவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டான் பாட்டில். இந்த பேக்கில் தான் வச்சு கொடுக்க போகிறேன். பேக்கையும் தர மாட்டான். நான் தான் வச்சுப்பேன் அப்படிங்கிறான். பர்வீஸ் ஜிப்பை திறந்து உள்ளே வைங்க. ஏதோ மனசு மாறிட்டா உள்ளே போன்ட்டு. பேகு பார்த்தோன்னே அவன் ஆர்வமாக இருக்கா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு. வாங்க மூடி வச்சிரு. உள்ளே வச்சுக்கோங்க தண்ணியை. பிஸ்கட் பாக்கெட் இங்கே இதுக்குள்ளே வைங்க, இந்த பாக்கெட்டுக்குள்ளே. ஜிப்பு போட்டுங்க. போட்டு பர்வீஸ்க்கு ஸ்கூல் பேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா படிக்கணும். கையில மாட்டிக்கோங்க. போமா ஸ்கூலுக்கு. பாய் சொல்லிட்டு வா. பாட்டி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படி சொல்லு. சரி, ஏபிசிடி படிச்சுட்டு வா. ஓகே சொல்லு. ஓகே சொல்லு. சரி வாங்க போ. பேக தூக்க முடியுதாடா உனக்கு? பேக் வெயிட்டா இருக்கா? அம்மா வச்சுக்கிட்டுமா? பர்வீஸ் பேக் அம்மா வச்சுக்கிட்டுமா? நீ வச்சுக்குவியா? நான் செருப்பு போட்டாச்சு. ஸ்கூலுக்கு போவோமா? சார் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ட்ரெஸ்ஸையும் துணியும் போட்டுட்டு. அம்மாக்கு ஒரு உண்மை கூட, அப்பதான் கூப்பிட்டு போவேன். நல்லா மாட்டிக்கிறேன்னா கையை பிடிங்க, கையை எடுத்து குட்டிங்க அப்படி கேட்கும். போமா? ஆர்வமா இருக்காங்க சார். பரவி சித்திட்டு பேக் கொடு, சித்தி வச்சுக்கோங்க. சித்திக்கு தரல, சித்தி வீட்டு பேரு. நீ சித்திக்கு தா, சித்தி நான் கொடுத்துருவேன். அப்புறமா தாரேன், 10 நிமிஷத்துல தாரேன். டீச்சர் அடிப்பாங்க சொல்லு. நீ வந்து தோல் பேக் தான் போடணும், இந்த பேக் போடக்கூடாது. இது கேர்ள்ஸ் பேக். பர்வீஸ் தண்ணி பேக் இருக்கு, தண்ணி வச்சிருக்கான் பர்வீஸ் உள்ள. அப்படிதானே மக்களே? வேற பேக் வாங்கி கொடுக்க வேண்டியது. இந்த பேக் கேர்ள்ஸ் பேக். இப்போ பேக்லாம் தேவையில்லை, வெறும் தண்ணி பாட்டிலும் பிஸ்கட் மட்டும் வச்சு அனுப்ப சொன்னாங்க. அதனால அதை மட்டும் கொடுத்துருக்கேன். அதான் நானும் தானே பேக்லாம் கொடுக்குறது. நீங்க என்ன பேக் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பிள்ளைக்கு? என்ன பேக் கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. ஆக்சுவலா அவன் வந்து ஸ்கூலுக்கு போய் கேட்டு வந்தேன், ஆனா உங்களுக்கு மனசே இல்லை. அதனால எதுவுமே வாங்கி வைக்கல. இனிதான் வாங்கணும் பேக் எல்லாம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். கண்ணு தெரியல எனக்கு. அதுதான் ஸ்கூலு. அதான் ஸ்கூலா? ஜாலியா போறாங்க ஷாலினி அக்கா பயத்தோட. யாரும் இன்னும் வரல. இதுதான் பர்வீஸ் ஸ்கூல்.
டீச்சர் என்ன வரலையா? பேக்லாம் வச்சுருக்காங்க. பரி செட்டில் ஆயிட்டா. ஐ இ வாத்து தாமரை செம்பருத்தி பூ. பர்வீஸ் இதான் ஸ்கூலு. பர்வீஸ் சித்தியும் அவங்க கூட படிக்காங்களாம். டீச்சர் ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்களாம். நீ சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியமாக வாழ்ந்திடுவேன். கண்ணாடி போட்டு கண்டிடுவேன். வெண்ணெய் பச்சி ஆனந்தம் 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 சரி, 2 பேரும் படிங்க. அம்மா போயிட்டு வரேன். அவன் திருவிழால தொலைஞ்ச பொம்மை மாதிரி அப்படியே இருக்கான். என்ன பண்ண தெரியாம. எல்லாரும் அல்றாவ. பர்விஷ் அல்வான்னு பார்த்தேன். எப்படி நிக்குது பாருங்க. சாருக்கு தில்ல பாத்தீங்களா எப்படி நிக்காரு? தில்லா நிக்காரு பாருங்க. டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் மா. விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஷாலிலேக்கா அங்கேருந்து பையனை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே இருக்கா எனக்கே தெரில. ஷாலிலேக்கா ஹைட்டுக்கு இந்த செவரு பத்தல உட்காந்துருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். சமத்து பிள்ளையா இருந்தான். ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட கேக்குறேன் அழுதுறான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல அழல. நான் ஒரு கையில ஒரு பேக் கொடுத்துருந்தேன் பர்வீஸ் கிட்ட. அந்த பேகை கேட்டாங்கன்னா தரவே மாட்டேன்ட்டானா. அந்த பேகை புடுங்கிறதுக்கு வாங்கினாங்களாம். அதுக்குதான் அழுதானா. அதனால சரி வந்து கூட்டு போங்க அப்படின்னாங்க. பர்வீஸ் டீச்சர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்த? பர்வீஸ் ஸ்கூல்ல அழுதியா? அதான் அழுதியோ? டீச்சர் பேக் கேட்டா கொடுக்கணும். உனக்கு பிஸ்கட் பேக்குள்ள பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட் எடுத்து என்ன பர்வீஸ் பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நீ பாரு அப்படியே நான் கொடுத்தது. நான் பிஸ்கட்டு தண்ணி பாட்டில் கொடுத்தேன். எப்படி கொடுத்தனோ அப்படியே கொண்டு வந்திருக்கான். ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் ஃபர்ஸ்ட் கையில கொடுத்தேன். அதை மட்டும் டீச்சர் பர்வீஸ பத்தி வெரி குட் சொன்னாங்களா? ஆமா. அப்படியா? சொல்லவே இல்லையா மக்களே?
நீ டீச்சருக்கு நல்ல பிள்ளையா இருந்தது பர்வீஸை பார்த்து வெரி குட் சொல்லுவாங்க. நீ டீச்சர் அப்படியா? ஆமா. ஸ்கூல்ல மம்மம் சாப்பிட்டியா? ஸ்கூல்ல மம்மா சாப்பிட்டே. வெரி குட். சாப்பிட்டியா? டீச்சர் முட்டை கொடுத்தாங்க. முட்டை கொடுத்தாங்க. மொத நாள் பரவாயில்ல, நல்ல பையனா சமத்தா போயிட்டு வந்துட்டான். இனி நாளைக்கு மறுபடியும் அங்கதான் கொண்டு போய் விடணும். போக போக எப்படி போறானா இல்ல இடம் முடிக்கிறோன்னு தெரியல. பர்வீஸ் அம்மாவை காணோம் தேனியா? அப்படியே மக்களே. அப்புறம் டீச்சர் என்ன சொன்னாங்க? அம்மா பார்த்து அழுதியம்மா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போவோம். அங்க அக்காலாம் இருந்தாங்கல்ல, போவோம். ஓகே சரி, பாய் சொல்லிரு பர்வீஸ். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிரு. பாய். சரி பாய். அம்மா பர்வீஸ் இல்லாம இன்னைக்கு எப்படி போச்சு நாளு? காலையில பர்வீஸ் இருந்த மாதிரியே தோணுச்சு. மீன் வந்துச்சு, மீன் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ பர்வீஸ் மீனை கழுவிட மாட்டானே, என்ன பண்ண அப்படின்னு சொன்னேன். அவன் வீட்டுல இருந்த மாதிரியே தோணுச்சு. அத வந்தோடனே நீங்க தூக்குறோன்னே மீன் கை நாறுது, பாட்டி போய் கை கழுவிட்டு வாங்க அப்படின்னானா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.